இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் சுகவீனமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கின்றார். நம்முடைய வியாதியின் படுக்கையை அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கின்றார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். வியாதியாக இருக்கும்போது மூப்பரை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகின்றார். விசுவாசமுள்ள ஜெபம் ரட்சிக்கும் என்றும் பாவத்திலிருந்து விடுவிக்கும் என்றும் சொல்கின்றார். ஆண்டவர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான். நானே பரிகாகிய கர்த்தர் என்று இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்கின்றார். அதனால் பரிகாரியாகிய கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். வியாதியின் படுக்கையை மாற்றுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை பாவத்தினாலே வந்த வியாதி என்றால் நாம் பாவ அறிக்கை செய்யும்போது அந்த வியாதி சுகமாகும் என்று யாக்கோபு சொல்கின்றார். அதனாலே ஜெபித்து சுகம் பெறுவோம். Live on your knees and live in God's word. Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.